அடுத்தபடியாக நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் கடைநல்லூர் மண்ணின் மைந்தர் பேராசிரியர் NKM காதிரோலி அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الذين جاءوا بالإفك عصبة منكم لا تحسبوه شرا لكم بل هو خير لكم لكل امرئ منهم ما اكتسب من الإثم والذي تولى كبره منهم له عذاب أليم. எவர்கள் பழி சுமத்தினார்களோ நிச்சயமாக அவர்களும் உங்களில் ஒரு கூட்டத்தினரே. ஆனால் அது உங்களுக்கு தீங்கு என்றும் நீங்கள் எண்ண வேண்டாம், அது உங்களுக்கு நன்மையாகும். பழி சுமத்தியவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சம்பாதித்த பாவம் அதற்கு தண்டனை இருக்கிறது. மேலும் அப்பழி சுமத்தியவர்களில் பெரும் பங்கெடுத்துக் கொண்டவனுக்கும் கடினமான தண்டனை உண்டு. அன்புநறை மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பெற்றோர்களுக்கும் மற்றும் மகையினர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஓதின வசனம் நீங்க எங்கேயோ கேட்ட மாதிரி எதுக்கோ சொன்ன மாதிரி இருக்கும் நீங்க நினைப்பீங்க. இங்க 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்திருந்தாங்க தெரியுங்களா? அந்த வயசை ஒத்த அந்த வயசை அடைந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக அல்லாஹ் இறக்கிய வசனம் தான் இந்த வசனம். சூரத்து நூர்ல வரக்கூடிய வசனம். இது எதுக்காக அப்படின்னா, உங்களை பார்த்து இல்ல உங்க வயசுல இருக்கக்கூடிய 14 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிட்ட நீங்க தவறா நடந்திருக்கீங்கன்னு சொல்லி ஒரு பழி சுமத்தும் போது நம்ம அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க எப்படி ஏற்றுக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல உங்களை வச்சு யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்கன்னா அமைதி காத்தாங்க. என்ன பனு கைனுகாவுடைய யுத்தம் முடிஞ்சு வரும்போது தன்னுடைய கால் கொலுசு தவறி விட்டது என்பதற்காக அதை தேடி கொண்டு வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்துட்டாங்க. தன்னுடைய மனைவி சம்பந்தமா என்ன பல்லாக்குல வர்றாங்கன்னு சொல்லி அவங்க நினைச்சு முன்னாடி போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பல்லாக்குல இல்லை. அப்போ கொஞ்சம் லேட்டா வரும்போது என்ன அப்துல்லா இப்னு உபை என்ன செய்யறான்? ஒரு கொடியவன், ஒரு முனாஃபிக், ஒரு நயவஞ்சகன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல பழி சுமத்துறான். பழி சுமத்தும் போது அவர்களுடைய இருந்த மனநிலையில் நாம் இருந்தால், என் மகள் இருந்தால், நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இருந்தால் என்ன நடக்கும், என்ன செய்வோம், யார்கிட்ட விடுவோம் இந்த பிரச்சனையை? அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்ட்ட விடுறாங்க. அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி அந்த பழி என்ன செஞ்சான்? கரையை அடிச்சான். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப எல்லாருடைய கையில இருக்கக்கூடிய Facebook சார், எல்லாருடைய கையில இருக்கக்கூடிய போன், ஆண்ட்ராய்டு போன்ல எஸ்டின் ஃபைல் சம்பந்தமா நம்ம என்ன செய்வோம்? ஜாஃபரி எஸ்டின் ஃபைல் சம்பந்தமா எல்லோரும் பார்த்திருப்போம். இந்த உலகத்துல வெப்பன் ஆஃப் மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய பேரழிவு ஆயுதங்கள் ஈராக்ல இருக்குன்னு சொல்லி ஈராக்கை நிர்மூலமாக தொடர்ச்சி எரிஞ்ச அரபுலக மண்ணில் இருந்து சிரியா, ஜோர்டான், பலஸ்தீன் உட்பட ஏகப்பட்ட கோடிக்கும் அதிகமான குழந்தைகளை கொன்று குவித்த இன்றைய ஆட்சியாளர்கள் பங்கெடுத்த மிக மோசமான தருணங்களை உடையதான் எஸ்டினுடைய ஃபைல்கள். அப்ப இன்றைக்கு உலகம் எதை நோக்கி இருக்குது அப்படின்னா, ஒரு சிறந்த தலைமையுடைய ஆளுமைகளை எதிர்கொண்டவர்களாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இங்க பிரதர் சொல்லிக்காங்க என்ன பூமாப்பட்டியில தானே இருக்கிறோம், கம்பிப்பட்டியில தானே இருக்கிறோம், மகாராஜபுரத்துல தானே இருக்கிறோம். நம்ம எங்க சாதிக்க முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும்ன்ற ஒரு கேள்வி நம்மளுடைய மனசுல எழுந்தாலும் நான் சொல்றேன், ஹலிமா அம்மையார்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்படும் போது ஹலிமா அம்மையாருக்கு தெரியாது அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் பாலூட்ட போகின்றோம், அல்லாஹ்வுடைய தூதரை முகடுகள் இல்லாத வீட்டில் நாம் வளர்க்க போகிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை பாலைவனத்தில் நாம் விட போகிறோம் என்று யாருக்கு தெரியாது? ஹலிமா அம்மையாருக்கு தெரியாது. அது போலத்தான் நம்ம அசர் தொழுக்கு வரும்போது 2 பச்சிளம் குழந்தைகள் எங்களுக்கு ஆப்போசிட் அழகா ஷால் போட்டு வரும்போது ஹைஃபை சொல்றதுக்காக கையில அடிங்க அப்படிங்கிற அந்த குழந்தைங்க பயந்தாங்க. அதே மாதிரிதான் இங்க மூச்சுக்கு முன்னாடி அந்த ஆங்கர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மைக்குக்கு முன்னாடி நாங்க பயப்படுறோம். பிரதர் சொன்னாங்க, சீன விழுதுகள், சீன மூங்கில்கள் விழுது விடுவதற்கு, வேர் விடுவதற்கு 5 வருடங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும். இப்போது நமக்கு 7 வருடங்கள் ஆகிவிட்டது. அடுத்த வருடம் நாங்கள் இங்கே வரப்போவதில்லை. நீங்கள் தான் என்ன செய்ய போறீங்க? இங்க இந்த விழாவை முழுமையாக நீங்கள் நடத்த போகிறீர்கள். அத்தகைய தகுதியும் திறமையும் உங்களுக்கு இருக்குது. எதுபோல் என்றால், அப்படி வரும்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நடந்த ஒரு கிசு நமக்கும் நடக்கும். அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை வைப்போம், நாம் அல்லாஹ்வுக்காக இருப்போம், நாம் அல்லாஹ் நம்முடைய கதைகளை நீக்கி இந்த உலகில் நம்மை மேம்படுத்துவான் என்று நான் கூறி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த இடம் இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். உங்களுடைய பெரிய பிள்ளைங்களை அங்க விட்டுக்கிறீங்க, 3 மணி நேரம் விட்ட குழந்தைங்க இப்ப வரைக்கும் நீங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, இன்னும் கேட்க சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய பெத்த குழந்தைகளை
எப்படி அல்லாஹ்விட ஸல்லல்லாஹு அவங்கள பிறந்த உடனே விட்டாங்களோ பள்ளிக்கூடத்துல அலிமா என்ற அம்மையாரிடம் விட்டாங்களோ அதே மாதிரி தாரு சலாம்ல விடுங்க, 2.5 வயது குழந்தைகளை விடுங்க, இங்க பிளே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க, இங்க மாண்டசோரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க, இங்க நீங்க கிண்டர் கார்டன் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. பிரதர் என்ன செய்வாங்க? உங்களுடைய குழந்தைகளை அடுத்த ஆட்சியாளர்களாக, அடுத்த டாக்டர்களாக, அடுத்த இன்ஜினியர்களாக, அடுத்த ஆசிரியர்களாக, அடுத்த ப்ரொஃபசர்களாக, அடுத்த ஆட்சியாளர்களாக, அடுத்த அதிகாரத்தில் உள்ளவர்களாக உங்களுடைய குழந்தைகளை இதனுடைய கிருபையை கொண்டு வளர்த்திருப்பார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த சிறிய வாய்ப்பை நான் விரைவாக முடித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. நமக்கு மத்தியில் வாழ்க்கை வழங்கிய சகோதரர் காதிர் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய பேச்சாளர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கைகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.